கலைஞர் அவர்களுடைய நூல்கள் அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாட்டுடைமையாக்கியுள்ள இந்த அருமையான நேரத்தில், மகிழ்ச்சியான தருணத்தில் இந்த நூல் இங்கு வெளியாகின்றது. கலைஞர் அவர்களை எழுத்தாளர்களாக, பத்திரிகையாளராக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு இயக்கத்தின் தலைவராக, முதலமைச்சராக முன்வைத்து பல்வேறு நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் முதல் முறையாக கலைஞர் அவர்களை ஒரு தாயோடு ஒப்பிட்டு கலைஞர் ஒரு தாய் என்று சொல்லி வெளிவருகின்ற முதல் நூல் இது. பெண்கள் மட்டுமே தாய் அல்ல, வீரமுள்ள ஆண் மகன்களும் தாய் என்ற நிலையை அடைவதுண்டு என்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்காகவும் நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்காகவும் தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த கலைஞர் அவர்களை தாய் என்று சொல்வது மிகவும் பொருத்தமான ஒன்று. ஒரு தாய் பிள்ளையை வளர்க்கிறாள் என்றால் அன்பும் இருக்கும், கண்டிப்பும் இருக்கும், வாஞ்சையும் இருக்கும், பெருமிதமும் இருக்கும், பெருமையும் இருக்கும். கலைஞர் அவர்கள் தாய்க்குரிய இந்த குணங்களோடு தான் கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்த்தார்கள். கலைஞர் அவர்கள் தாய்மார்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒரு தாயை போல பல திட்டங்களை தந்தார்கள். இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுய குழுக்கள், காவல்துறையில் மகளிர், மகளிருக்கு குடும்ப சொத்தில் சம உரிமை, உள்ளாட்சியில் மகளிருக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு ஏராளமான உதாரணங்களை இந்த நூல் அண்ணன் வேலு அவர்கள் விவரித்துள்ளார்கள். கலைஞர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற எண்ணற்ற திட்டங்களை தந்து வருகின்றார்கள். நூற்றாண்டு நாயகர் கலைஞருடைய இளமை காலம் முதல் இறுதி காலம் வரை அவரின் போராட்டங்கள், சாதனைகள், வெற்றிகளை அண்ணன் வேலு அவர்கள் இந்த நூலில் அடுக்கியிருக்கிறது. கலைஞர் எனும் தாய் பல லட்சம் பிரதிகள் விற்பனையாகட்டும். விற்பனையில் மட்டுமல்ல, படிப்போரின் வாழ்விலும் இந்த நூல் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.